இப்போ நீங்க பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ் இல்லாம நீங்க 4 சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 4 படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த 4 சப்ஜெக்ட்டோட மார்க்ஸ வச்சு நம்ம கட் ஆஃப் வந்துட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். இப்ப கட் ஆஃப் வேணும்னா மேத்ஸ் மார்க்ஸ 2ஆல டிவைட் பண்ணணும். பிசிக்ஸ் மார்க்ஸ 2ஆல வகுக்கணும். கெமிஸ்ட்ரி மார்க்ஸ 2ஆல வகுக்கணும். பயாலஜி மார்க்ஸ 2ஆல வகுத்து இந்த 4 மார்க்ஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு கட் ஆஃப் கிடைச்சிரும். சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மேத்ஸ்ல நீங்க 90 மார்க்ஸ், பிசிக்ஸ்ல 80 மார்க்ஸ், கெமிஸ்ட்ரியில 70, பயாலஜில 100 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கட் ஆஃப் கால்குலேட் பண்ணணும்னா 90 டிவைடட் பை 2, 80 டிவைடட் பை 2, 70 டிவைடட் பை 2, 100 டிவைடட் பை 2 போட்டோம்னா இப்போ 45, 80 டிவைடட் பை 2னா 40, 70 பை 2னா 35, 100 பை 2னா 50. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 170 கிடைக்கும். அப்போ உங்களுக்கு பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஎன்ஏயு கட் ஆஃப் வந்துட்டு இந்த மார்க் சப்போஸ் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் 170 ஃபார் 200. அவ்வளவுதான். நீங்க தமிழ், இங்கிலீஷ் இல்லாம மீதி இருக்க 4 சப்ஜெக்டோட மார்க்கையும் 2ஆல டிவைட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க.